முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் 5 ஆண்டுகால பொற்கால ஆட்சி சாதனைகளை பொதுமக்களிடம் எடுத்துக் கூறி ஆதரவு திரட்டினாலே 234 தொகுதிகளிலும் அஇஅதிமுக அமோக வெற்றி பெற்று மீண்டும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான ஆட்சி அமைவது உறுதி என மதுரையில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கழக நிர்வாகிகள் திட்டவட்டமாக தெரிவித்தனர். கடலூர் கிழக்கு மாவட்டம் நெய்வேலி மெயின் பஜாரில் கழக அரசின் சாதனை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற அமைச்சர் திரு MC சம்பத் கழக அரசின் சாதனைகளை எடுத்துரைத்தார். பின்னர் பேசிய நட்சத்திர பேச்சாளர் நடிகை விந்தியா மக்கள் நல கூட்டணி தலைவர்களையும் விஜயகாந்தையும் கடுமையாக விமர்சனம் செய்தார். மக்கள் நல கூட்டணி தலைவர்களை ஒன்னு கேட்கிறேன், உங்களை பொறுத்த வரைக்கும் மக்கள் நலன்னா என்ன? விஜயகாந்த் சிஎம் ஆகணும், நீங்கள்லாம் மந்திரி ஆகணும், இதுதானே? எகிரி எகிரி ஃபைட் பண்ணிட்டு இருந்த விஜயகாந்தையே நிதானம் இல்லாதவரு, குடிகாரரு, தண்ணி வண்டின்னு சொன்ன திருமாவளவன் இன்னைக்கு நிக்கவே முடியாத விஜயகாந்த தலைவரா ஏத்துக்கிட்டது எப்படி? விஜயகாந்த் ஸ்டடி ஆயிட்டாரா இல்ல நீங்கெல்லாம் தள்ளாட ஆரம்பிச்சிட்டீங்களா? வடிவேல் கேட்கிற மாதிரிதான், மாப்பிள்ள 13 ஜோக்கரா வச்சு எப்படி டிக்கடிக்க போறேன்னு தெரியலையே. மக்களுக்கு தலைவனா இருக்கிறத விட தாயா இருக்கிறது ரொம்ப பெருசு. எங்க அம்மா, நம்ம அம்மா அப்படிதான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க. மக்கள் சந்தோஷமா நிம்மதியா இருக்கணும்னா தமிழ்நாட்டுக்கு அம்மா தான் தேவை, ஐயா இல்லை. தொடர்ந்து பேசிய நடிகை விந்தியா குழந்தைகள் முதல் முதியோர் வரை அனைவரும் பயன்பெறும் வகையில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா செயல்படுத்தி வரும் எண்ணற்ற திட்டங்களை பட்டியலிட்டு வரும் சட்டமன்ற தேர்தலில் அஇஅதிமுகவுக்கு சாதனை வெற்றியை பெற்றுத்தர வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மதுரை புறநகர் மாவட்ட அஇஅதிமுக சார்பில் திருப்பரங்குன்றத்தில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான தமிழக அரசின் 5 ஆண்டுகால சாதனை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு உரையாற்றிய நட்சத்திர பேச்சாளர் நடிகர் ராமராஜன் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் 5 ஆண்டுகால பொற்கால ஆட்சி சாதனைகளை பொதுமக்களிடம் எடுத்துக் கூறி ஆதரவு திரட்டினாலே 234 தொகுதிகளிலும் அஇஅதிமுக அமோக வெற்றி பெற்று மீண்டும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான ஆட்சி அமைவது உறுதி என திட்டவட்டமாக தெரிவித்தார். அதிகாரிகளே மக்கள் தெரிய ஒரு ஆட்சி, அம்மா ஆட்சி, அம்மா குடிநீர், அம்மா உப்பு, அம்மா மருந்தகம், அம்மா உணவகம், டெவலப்மெண்ட், சிமெண்ட் வெளியே 400 ரூபா, அம்மா கொள்முதல் பண்ணி ஏழை எளிய மக்களுக்கு 170 ரூபா. அது சாதாரண விஷயம் இல்ல. முல்லைப்பெரியார் டேம் 130 அடி 1 இன்ச்சு ஏத்த முடிச்ச கரையினால சென்ட்ரல் ஸ்டேட் வச்சிருந்தீங்க, 1 இன்ச்சு ஏத்துனியா? இன்னைக்கு முல்லைப்பெரியார் டேம்ல 5 மாவட்ட மக்கள் விவசாயிகளுக்கு பயன்படுறாங்கப்பா. 140 அடி நிரம்பிச்சு. உடனே கேரளாக்காரன் கத்துனா, ஆஹா 140 அடி நிரம்பிச்சுன்னா டேம் உடஞ்சு போயிடும், கேரளா ஊருக்கு வந்துடும் பொண்ணாம். மருணபகம் பார்த்தான், இந்த தீர்ப்பு அம்மாவுக்கு அருமையான தீர்ப்பு என்று உடனே மழையா கொட்டி போன வருஷம் 140 அடி நிரம்பி காட்டி மழையா நின்றுச்சியா. இயற்கை காவிரி நீர், நீ வாய தொடர்ந்து பேசுறான், என்ன வேஷம் பாரு. பத்திரப்படு காவிரி நீர், பெங்களூருக்கு நமக்கு பிரச்சனையே தண்ணி தான். ஒரு மனுஷன் தண்ணி மனுஷன் வாழ முடியாது. இன்னைக்கா ஒரு நாளாவது செட்டில் இருக்கும்போது சொன்னியா, இந்த பார் என் தமிழக மக்களுக்கு நீ தண்ணியை விடலைன்னு சொன்னால் நான் மன்மோகன் சிங் தரக்கூடிய ஆதரவை வாபஸ் சொல்லு சொன்னியா? பேப்பரை சொல்லு, டிவியில சொல்லு, உதவி சொல்லையே. காரணம் என்ன? கேரளா சர்ச்சியா இல்லையே? என்ன காரணம்? நீ எல்லா ஊர்லயும் உட்காந்து டிவி எடுக்கிற சேனல். சோ நீங்க பிரச்சனை பண்ணா இங்க அடிப்பா உதப்பா பிசினஸ் பண்ண முடியும். உனக்கு பிசினஸ், யூ ஆர் நாட் பொலிட்டிஷியன், பக்கா பிசினஸ் மேன். ஆக இந்த குடும்பாட்சி வேணாம்னு கும்பிடு கொடுத்தா 11th அனுப்பிச்சிட்டு டோட்டலா ஒரு எதிர்கட்சியா கூட உட்கார வக்கில் அது நிலையை திமுக ஆக்கினாங்க. மக்கள் அம்மாவுடைய அருமையான வெற்றி.